அந்த அரண்மனை பல ஆண்டுகளாக அமைதியாக இருந்தது. ஒரு இரவில் ஒரு பூனை வந்தது. நிலை போல கருப்பு, பயத்தை விட பல பார்வையுடன், நடனமாடும் போல அந்த வழித்தடங்களில் அது நடந்தது. ஒரு காலத்தில் ஒரு நடனமங்கை துரோகம் செய்யப்பட்டாள், மறக்கப்பட்டாள். அந்த வலி விடுபடவில்லை. அந்த பூனையின் மூலம் கடந்த காலம் மீண்டும் அசைந்தது. நினைவு அமைதியானது. நடனம் முடிந்தது. அந்த பூனை அமைதியாக உறங்கியது. ஏனெனில் எல்லா ஆன்மாக்கள் பழிவாங்க வருவதில்லை. சில ஆவிகள் அமைதியையே நாடுகின்றன. அந்த பூனை அந்த ஆவியுடன் அமைதியாகவே வாழ்ந்து வருகிறது. சூரியன் உதயமானால் அவள் எழுகிறாள். சூரியன் மறைந்தால் அரண்மனை சுவர்களுக்குள் அந்த பூனையின் உள்ளே அவளுடைய ஆவி மீண்டும் அமைதியாக வாழ்கிறது.